வணக்கம் நண்பர்களே! ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம சமீப காலமா அரசியல் நிகழ்வுகள பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட எலக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். தாவேகா வந்து மிகப்பெரிய தாக்கத்த ஏற்படுத்தும் அப்டின்னு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஆட்சிய பிடிக்கிற அளவுக்கு தாக்கத்த ஏற்படுத்தும்னு நீங்க உட்பட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நாங்களும் உண்மைய சொல்லப்போனா நாங்களுமே எதிர்பார்க்கல. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு அதிகபட்சம் 20% ஓட்டுக்கள் வாங்குவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சோம். பட் 35% நெருக்கி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அன்னைக்கு ஆளுங்கட்சியா உட்கார்ந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சார்பா, நம்ம சேனல் சார்பா அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள சொல்லிக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா, ஆளுநர் உரைக்கு வந்து பதிலுரை வந்து முதலமைச்சர் பேசினாரு. அப்ப விஜயோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, அவரோட உடல் மொழியும், அவரோட கையசைவுகளும், அவரோட பேச்சு வழக்கம், அந்த ஸ்லாங்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி இல்ல. அந்த சபைக்கு ஏத்த மாரி இல்ல அப்படிங்கிறது வந்து திமுக வந்து அத கடுமையா விமர்சனம் பண்றாங்க. அதே திமுக வந்து 4 நாளைக்கு முன்னாடி என்ன கொண்டு போனாங்க, "பேசுங்க சிஎம், வாய தொறங்க சிஎம்" அப்படின்னு போர்டு அடிச்சு, போஸ்டர் அடிச்சு கொண்டு போனாங்க. ஆனா அன்னைக்கு சிஎம் பேசுறாரு. இவங்க பார்த்தீங்கன்னா சபையில இல்ல. தப்போ சரியோ ஒரு சபையில வந்து அவர் பதிலடி கொடுக்குறாரு, சட்டசபையில பேசுறாரு. அப்படிங்கிறப்ப நீங்க இருந்து கேளுங்க. அங்க என்ன உங்கள என்ன வேற ஏதாவதா பண்ண போறாங்க? பேச தானே செய்வாரு. இத்தனைக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கு குறுக்கிடுறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு. எத்தன டைம் வேணாலும் எதிர்க்கட்சி தலைவர் வந்து குறுக்கிடலாம். அதுக்கான உரிமைகள் இருக்கு. உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடைச்ச மிக அருமையான வாய்ப்பு. நீங்க அத ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? பேசலன்னு சொல்றீங்க. பேசுனா ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. அங்க உட்கார மாட்டேங்கிறீங்க. வெளிய வந்து பதில் சொல்றீங்க. அதையே தானே அப்புறம் அவரும் பண்ணாரு. அவர் அன்னைக்கு நைட்டு ட்விட்டர் போட்டாரு அப்படிங்கிறதுனால, நீங்க அவர கிண்டல் பண்ணீங்க. இப்போ உங்கள என்னத்த கிண்டல் பண்றது? இப்ப அவர் என்ன தப்பா பேசிட்டாரு? அவருக்கு தெரிஞ்ச மொழியில அவர் உண்மையில சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா, 30 வருஷமா அவர் வந்து ஒரு துறையில இருந்திருக்காரு. நடிகரா இருந்திருக்காரு. அப்படிங்கிறப்போ ஒரு உடல் மொழி வந்து தன்னால வந்து கை, கால நீட்டுறதோ, அதுக்கான சில விஷயங்கள் பண்றதோ வந்து உடல் மொழியில வந்து வரத்தான் செய்யும். இப்ப நீங்க சினி ஃபீல்ட்ல இருந்தவர் தானே. நீங்க இல்ல உங்க குடும்பமே உங்க அப்பா ஸ்டாலினே 2, 3 படங்கள்ல நடிச்சவர் தானே. உங்க தாத்தா திரையுலக எழுத்துலகத்துல மிகப்பெரிய ஜம்பவான் தானே. அந்த உடல் மொழியில என்ன தவறு இருக்கு? உங்கள வந்து ஒரு அசிங்கமான செய்கையோ, இல்ல ஒரு அவதூறு பரப்புற மாரி ஒரு செய்கையோ, சிக்னலோ காட்டினா நீங்க தப்புன்னு சொல்லணும். சும்மா கை கால இது பண்றது, நீட்டுறதுக்கெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் ஒரு பேச்சு வழக்குல பேசுறதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்கன்னா, நீங்க என்ன அர்த்தம்? பேச்சு வழக்குல பேசக்கூடாதுன்னு உங்கள மாரி இலக்கியம் பேசி ஊர ஏமாத்தணுங்கிறீங்களா? அவர்களே, இவர்களே அப்படின்னு பேசி ஊர ஏமாத்தணும்னு நெனைக்கிறீங்களா? அவர் என்ன பேசினார்? சபையோட மாண்பு குறைஞ்சிருச்சுங்கிறீங்க. சரிங்க, நீங்க சபையோட மாண்பு நீங்க என்ன பேசுனீங்க? உங்க தாத்தா நீங்க உங்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் நம்ம சேனல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸ் கட்சி திமுக அண்ணாதுரை இறந்ததுக்கு பேரறிஞர் அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் திமுக ஆட்சி வந்துச்சு. கருணாநிதி முதலமைச்சரா இருந்தார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க, நீங்க திராவிட நாடு தான் உங்களுக்கு முக்கியம்னு சொல்லி கேட்டீங்களே, திராவிட நாடு எங்க அப்படின்னு கேட்டப்ப நீங்க உங்க தாத்தா என்ன பதில் சொன்னாரு? மிக மிக கொச்சையான வார்த்தையில உன்னுடைய பாவாடை நாடாவ அவிழ்த்துப்பார் திராவிட நாடு இருக்கும் அப்படின்னு உங்க தாத்தா சொன்னாரா இல்லையா? இன்னைக்குமே அது சபை குறிப்புல இருக்கா இல்லையா? எங்களோட உங்களுக்கு உங்க தாத்தாவை பத்தி தெரியுமா இல்லையா? செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒரு பெண்மணின்னும் பார்க்காம துரைமுருகன் இன்னும் ஒரு 4, 5 பேர் சேர்ந்து அவங்க புடவைய புடிச்சு இழுத்து, தலைமுடிய புடிச்சு இழுத்து அவங்கள சட்டசபையிலேயே அவ்வளவு கேவலப்படுத்தினாங்களே. இன்னைக்கு என்னைக்கும் வாழும் எடுத்துக்காட்டா செங்கோட்டையன் இருக்காரு. உங்க கட்சியில KKSSR ராமச்சந்திரன் இருக்காரு. துரைமுருகன் இருக்காரு. துரைமுருகன்ட்ட கேளுங்க. காலம் போன கடைசியிலயாவது இன்னைக்காவது அதுக்கு பிராயச்சித்தம் சொல்ல சொல்லுங்க. அன்னைக்கு சபை மாண்பும், சபையோட மரபுகளும் அன்னைக்கு வந்து குறையலையா? சரி வேணாம். இதெல்லாம் 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு. சில தவறுகள் இருக்கலாம். இன்னைக்கு நீங்க திருந்தி இருக்கலாம். அப்படின்னு நீங்க உங்க தரப்புல அந்த வாதத்த வச்சா கூட, போன ஆட்சியில எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில நம்பிக்கையில்லா தீர்மானம் அந்த சமயத்துல நம்ம விவாதத்தின் போது, சபாநாயகரா இருந்த தனபால் அவர்கள், அவர் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மாற்றுத்திறனாளி. பெரிய அளவுல இல்ல. ஒரு சின்ன ஒரு குறைபாடு. கையில வந்து ஒரு சின்ன குறைபாடு உள்ளவர். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்த சேர்ந்தவர். அவர வந்து நீங்க சமூக நீதின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க ஒரு மந்திரி பதவி, மாவட்ட செயலாளர் பதவி குடுக்குறதுக்கே மூக்கால அழுவுவீங்க. உங்க கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர் ராசாவ தூக்கி ஒரு பொது தொகுதியான பெரம்பலூர்ல நிறுத்த துப்பு இல்லாம கொண்டு போய் நீலகிரிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அங்க நிறுத்துனீங்க. ஆனா அதிமுக ஆட்சியில செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர கொண்டு வந்து ஒரு சபாநாயகரா ஒரு முதலமைச்சரே எழுந்து நின்னு வரவேற்கிற அளவுக்கு மரியாதையான ஒரு பதவி சபாநாயகர் பதவி. அந்த பதவியில அவர உட்கார வச்சாங்களா இல்லையா? நீங்க வந்து அவ்வளோலாம் நீங்க பண்ண வேணாங்க. நீங்க அந்த அளவுக்கு மரியாதை குடுக்கணும். நீங்க என்ன பண்ணீங்க அந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புல?
போக்குல அவரை புடிச்சு கீழே தள்ளி விட்டு ஒரு பெரிய ஒரு வயசானவர், ஒரு 70 வயசு கடந்தவர், ஒரு உடல்ல ஒரு சிறு குறைபாடு, நீங்க ஜாதியை விட்டுருங்க, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஐயர் ஐயங்கார் அதெல்லாம் விட்டுருங்க, ஒரு உடல்ல ஒரு குறைபாடு உடையவர், ஒரு வயசானவர். இப்ப நம்மளே வந்து நார்மல் மனுஷங்கிட்ட நம்ம ஒரு சண்டை போடுவோம், ஒரு பெண்கள் குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் நம்ம இறங்கி போவோம். அதே உடல் ஊனமுற்றவங்க, உடல் ரீதியா பாதிக்கப்பட்டவங்ககிட்ட நம்ம விட்டு கொடுத்து போவோம். அந்த மாண்பு அந்த அறிவு கூட இல்லாம நீங்க அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டீங்களா இல்லையா? இன்னைக்கு சட்டசபைக்கு நீங்க அவ்வளவு மாண்பை பத்தி பேசுறீங்களே. அன்பழகன் இறந்துட்டாரு, அவரை நம்ம தப்பா பேசல. இருந்தாலும் அந்த உண்மையை உங்களுக்கு விளக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அன்பழகன் போய் அந்த சபாநாயகர் இருக்கையில உட்கார்ந்துட்டு அன்பழகனும் செல்வம் கொடுமை. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு உயிரோட இல்ல. செல்வமும் சரி, அன்பழகனும் சரி, இன்னைக்கு ரெண்டு பேருமே உயிரோட இல்ல. ரெண்டு பேரும் சபாநாயகர் தனபால தள்ளி விட்டு அந்த சேர்ல போய் உட்கார்ந்து அந்த நாற்காலியோட மாண்பு கெடுத்தீங்களே. அன்னைக்கு ஸ்டாலின் எங்க போனாரு? அன்னைக்கு உதயநிதி எங்க போனாரு? அன்னைக்கு இந்த மாண்பு பத்தி பேசுறவங்களும் எங்க போனீங்க? அதேங்க நீங்க பண்ணா சரி, நாங்க இன்னொருத்தர், நாங்கன்னு சொல்ல வரல, இன்னொருத்தர் பண்ணா தப்பு. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப விஜய் பேசினது வந்து சில விஷயங்கள் உங்களால ஒத்துக்க முடியாமயே இருக்கட்டும். புதுசா வந்திருக்காரு, 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஒரு 10 பேர் செங்கோட்டையன், சோழவந்தான் எம்எல்ஏ, இன்னும் 2, 3 எம்எல்ஏ, ஒரு 5 பேர் 6 பேர், 5 பேரே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே புதுமுகங்கள், இளைஞர்கள். அவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. ஏன் வாயிலே வயிற்றுலயே அடிச்சுக்கிறீங்க? ஏன்னா நீங்களே தான் ஆட்சி செய்யணுமா? இது ஒண்ணு உங்க அப்பன் தாத்தா வீட்டு சொத்தா? தமிழ்நாடு அரசாங்கங்கிறது நீங்களே தான் ஆட்சி செய்யணும், நீங்களே கொள்ளையடிக்கணும். ஏன் இவ்வளவு பதறீங்க? விஜய் தப்பு செய்யட்டும். நாளைக்கு மக்கள் கேள்வி கேட்க போறாங்க. 60 வருஷமா ஆட்சி இருந்த உங்களையும் அதிமுகவையும் தூக்கி வீசினாங்களே, ஏன் நாளைக்கு விஜய் தூக்கி எறியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுறீங்க? அது போச்சு, இது போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, ஐயோ அம்மான்னு வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிறீங்க. இன்னொரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. நீங்க எந்த அளவுக்கு இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து நீங்க வெறுப்பை மட்டும்தான் சம்பாதிப்பீங்க. சரியான அரசியல்ல அவங்க செய்யற தவறுகளை சரியா நேர்மையா சுட்டி காட்டுங்க. நீங்க முதல்ல ஒழுக்கமா இருங்க. நீங்க பண்ணா தப்பு அவங்கள இன்னைக்கு விஜயை நோக்கி எந்த குற்றச்சாட்டு வச்சாலும் அந்த குற்றச்சாட்டு உங்க மேல இருக்கு. அண்ணன் சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு வீடியோல சொல்லி இருப்பாரு, உலகத்துல எங்க தவறு நடந்தாலும் அந்த தவறுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல எங்க தவறு நடந்தாலும் அந்த தவறுக்கு பின்னாடி வந்து திமுக இருக்கும் அப்படின்னு. இது வந்து அப்பட்டமான உண்மை. நீங்க எந்த ஒரு குற்றச்சாட்டை நீங்க அதிமுக மேலேயோ, தமிழக வெற்றி கழகத்து மேலேயோ, மோடி மேலேயோ வச்சீங்கன்னா அங்க நீங்க இருப்பீங்க. அந்த தவிர முன்னாடி நீங்க செஞ்சிருப்பீங்க. பின்னாடியே அவங்க அதை பண்றாங்க. அதனால புரிஞ்சு நடந்துக்குங்க. ஆட்சிக்கு இப்பதான் வந்திருக்காங்க. இன்னும் காலங்கள் எவ்வளவோ இருக்கு. உதயநிதி உங்களுக்கு இன்னும் 90 வயசு, 85 வயசு ஆகல. நாளைக்கே முதலமைச்சர் ஆகணும்னு நல்லா அறிவை வளர்த்துக்கோங்க, நல்லா கத்துக்கோங்க. உங்க மேல மக்களுக்கு விஜய்க்கு இருக்கிற அளவு இல்லாட்டி உங்க மேலேயும் ஓரளவுக்கு உதயநிதி மேலேயும் மக்களுக்கு ஈர்ப்பு இருக்கதான் செய்யுது. நீங்களும் இளைஞர்களை கவர்ற ஒரு தலைவர் தான். நாளைக்கு அரசியல் களம் வந்து விஜய் பிளஸ் உதய் அப்படின்னு மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமா இருக்கு. அதனால உணர்ச்சி வசப்படாதீங்க. அமைதியா மூவ் பண்ணுங்க. நீங்க அமைதியா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மாறுவாங்க. நீங்க பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கடுப்பு தான் ஆகுறாங்க. இவனுங்க பெரிய யோக்கியமாடா அப்படின்னு தான் கேட்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மக்களை, இது வந்து இது வந்து நம்ம சேனலோட பொது கருத்து கிடையாது. என்னோட தனிப்பட்ட கருத்து. இதுல சரி, தவறு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்ததுல என்னன்னு பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி.